தற்போது வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் திருமறைக்காட்டில் மறை, வேதம், காடு, ஆரண்யம் அருள்புரியும் மறைக்காட்டீசர் வேதாரண்யேஸ்வரரை 4 வேதங்களும் இடையராது பூஜித்து வந்தன. கலியுகத்தின் தொடக்கத்தில் இனியும் பூமியில் இருப்பது உசிதமல்ல என்று உணர்ந்த வேதங்கள் திருமறைக்காடு கோவிலின் முன்பக்க கதவை பூட்டிவிட்டு சென்று விடுகின்றன. அப்போது முதல் அந்த ஊர் மக்கள் பக்கவாட்டில் உள்ள சிறிய வாசல் வழியாக சென்று இறைவனை வணங்க ஆரம்பித்தனர். பல ஆண்டுகாலம் இந்த நிலையே தொடர்ந்தது. ஒவ்வொரு ஊரிலும் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று தரிசித்து பதிகங்களை பாடிவந்த திருநாவுக்கரசரும் அப்பர் திருஞானசம்பந்தரும் ஒருசேர திருமறைக்காடு வந்தடைந்தனர். கோவிலின் முன்பக்க கதவு மூடியிருக்கவே மக்கள் அனைவரும் திட்டிவாசல் கதவு வழியாக கோவிலுக்கு சென்று வருவதை கண்டு துணுக்குற்றனர். அங்கிருந்த சிவனடியார்களிடம் கோவிலின் பிரதான வாசல் கதவு மூடியிருப்பதன் காரணத்தை கேட்டறிந்தனர். வேதங்களை கற்று தெளிந்த மறையோர்கள் பலர் முயன்றும் தாழிட்ட கதவுகளை திறக்க முடியவில்லை என்பதை தெரிந்து கொண்டனர். திருஞானசம்பந்தர் உடனே நாவுக்கரசரை நோக்கி, அப்பரே, வேதங்கள் ஆராதித்த வழியில்தான் நாம் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். எனவே பூட்டியிருக்கும் கதவை திறக்க நீங்கள் பதிகம் பாடுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார். பண்ணின் நேர்மொழி யாழுமை பங்கரோ, மண்ணின் ஆர்வலன் செம்மறை காடரோ, கண்ணின் ஆளுமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செம்மினே என்று 10 பதிகங்களை பாடி முடித்தார் அப்பர். ஆனால் கதவு திறக்கவில்லை. நாவுக்கரசர் மிகவும் வருந்தினார். கலக்கத்துடன் 11வது பதிகத்தை பாடியதும் ஆலயத்தின் மணிகள் தாமாகவே ஒலிக்க கதவின் தாழ்பால் தானாகவே விலகி கதவு திறந்தது. தொண்டர்களும் அடியார்களும் பின்தொடர இருவரும் வேதாரண்யேஸ்வரரை பூஜித்து பதிகங்கள் பாடி மனம் கசிந்தனர். வெளியே வந்ததும் நாவுக்கரசர் சம்பந்தரை பார்த்து, சம்பந்தரே, இந்த திருக்கதவு தினந்தோறும் திறக்கவும் அடைக்கவும் வேண்டும். இந்த நடைமுறை வழக்கத்தில் வரவேண்டும். எனவே கதவை மூட நீர் பதிகம் பாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உடனே சம்பந்தர், சதுரம் மறைதான் துதிசை துவணங்கும் மதுரம் பொழில்சூழ் மறைக்காட்டுரைமைந்தா இதுனன் கிரைவை தருள் செய்க எனக்குன் கதவன் திருக்காப்புக் கொள்ளுங் கருத்தாலே என்ற பதிகத்தை பாடியதும் கதவுகள் தானாகவே மூடிக்கொண்டு தாளிட்டு கொண்டன. அனைவரும் மனம் நெகிழ்ந்து சிவனை துதித்து சம்பந்தரை போற்றினர்.